வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி இன்னைக்கு எபிசோடில் காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் 5 நிமிஷத்தில் வழுக்கு மரம் ஏறிடுவீங்கல்ல, ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டு என்ன இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துடுறாரு விஜய். மேலே ஏறினா என் ஷர்ட்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஏறுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. மேலே ஏறி அந்த பரிசை எடுக்கணும்ல, அங்கே அவ்வளோ உயரத்துலேருந்து பார்த்தேன்னா எனக்கு கேர் ஆகிடும், எனக்கு ரொம்ப பள்ளமாக தெரியும் இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலே போய் பரிசு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே குதிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. அங்கேருந்து கீழே விழுந்தா கை கால்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். என்னென்னமா சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு. பரவாயில்லைங்க ஏறுங்க அப்படின்னு காவேரி விடாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துடுறாரு. வெளியூர்காரன் நான் இந்த வழுக்கு மரம் ஏறிட்டேன்னா அப்புறம் உங்கள் உள்ளூர்காரங்களுக்குலாம் அசிங்கமாக போயிடும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அடுத்ததா மைக்கில் இந்த வழுக்கு மரத்தை இப்போது காவேரி ஏறுவாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஊர்க்காரங்களாம் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னாலே முடியல, நீ ஏறுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு விஜய். இது வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த வழுக்கு மரமும் ஏறிடுறாங்க. காவேரி அசால்ட்டா அந்த மரம் ஏறி அந்த ப்ரைஸையுமே எடுத்துடுறாங்க. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாரு விஜய். அதுக்கப்புறமா விஜய் இப்போ தனியாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க காவேரி வரங்க. ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. 5 மினிட்ஸ் உட்காந்து பேசிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய். காவேரி அந்த மரத்தில் ஏறின ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு விஜய். அதை காவேரிகிட்ட காமிக்கிறாரு. நான் இவ்வளோ அழகாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க காவேரி. பரவாயில்லையே, இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு விஜய். நான் காவேரிங்க, இந்த திருவிழானாலே காவேரி இல்லாமல் நடக்காது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க காவேரி. போன வருஷமும் நான் இதே மாதிரி வழுக்கு மரம் ஏறி ப்ரைஸ் வின் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வழுக்கு மரத்தில் உயரத்தில் நின்றுட்டு இருக்கிறப்ப எங்கள் அப்பா 5 வருஷம் கழிச்சு ஊர்லேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. ரொம்ப சந்தோஷமாக அப்பான்னு கத்துனேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் எங்கள் கூடவே இருப்பார்னு நினச்சேன், இப்படி திடீர்னு செத்து போவார்னு யாருமே நினைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. விஜய் இப்போ காவேரியை சமாதானப்படுத்துறாரு. சரி விடு, அழாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு, நான் கொஞ்சம் நேரம் அழுதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க காவேரி. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ காவேரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு விஜய். எனக்கு சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. ஒருத்தர் ரொம்ப தைரியமாக காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறேன்னு சொல்லி தொலைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் வரலன்னா அங்கே நீங்கள் காட்டுக்குள்ளே போய் நல்லா இருட்டில் மசமாக மாட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. கொடைக்கானல் பொண்ணு தானே நீ, ஜனவரி மாதம் குளிர்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு விஜய். காவேரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் தானே தங்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஜர்க்கின் ஸ்வெட்டர் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. வேணா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு விஜய். நான்லாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நான் அந்த மாதிரிலாம் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. கொஞ்சமாக ஒயினாவது குடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாரு விஜய். காவேரி மறுபடியும் அவங்க அப்பா பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க விஜய்கிட்ட. எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா எங்கள் அப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா நாங்கள் சென்னைக்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணியிருந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே இப்போது மனசு விட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்ததாக காவேரியும் விஜயும் இங்கே கொடைக்கானல் வந்ததை பார்த்த பசுபதி டென்ஷனாக போகிறாரு. அவர்னால வர பிரச்சனையிலேருந்து காவேரியை விஜய் காப்பாற்றுவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.